மீனா? வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா. சரி, அன்னைக்கு ஒரு நாள் வீடு தொடச்சிருக்க, படிக்கட்டெல்லாம் துணியில தானே தொடச்ச, இல்லை மாப்பிள்ள தொடச்சியா? இல்லைம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி துணியில் தான் தொடச்சேன். சரி சரி, அன்னைக்கு தொடச்சதுக்கு 200 ரூபா, படிக்கட்டு தொடச்சதுக்கு ஒரு 25 ரூபா, மொத்தம் 225 ரூபா தரணும். கணக்கு கரெக்டு தானே? ஆமாம், அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி போட்டிருக்கேன். அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்லலையே. முத்துப்பாண்டியோட ட்ரெஸ்ஸை தானே துவைச்சி போட்டிருக்க. அன்னைக்கே நான் எண்ணிட்டேன். 10 பேண்ட்டு 6 சட்டை, ஒரு பேண்ட்டுக்கு 6 ரூபானா 10 பேண்ட்டுக்கு 60 ரூபா, ஒரு சட்டைக்கு 5 ரூபான்னு வச்சா 6 சட்டைக்கு 30 ரூபா, மொத்தமாக 90 ரூபா. இப்போ வீடு தொடச்சதுக்கு 225 ரூபா ப்ளஸ்ஸு 90 ரூபா, மொத்தமாக பார்த்தா 315 ரூபா வருது. இப்போவே வாங்கிக்கிறியா இல்லை அடுத்த தடவை வரும்போது வாங்கிக்கிறியா? இல்லைம்மா, இப்போவே கொடுத்துருங்க. சரி மீனா. நித்யா, நித்யா, அந்த கபோர்டில் 500 ரூபா காசு இருக்கு பாரு, எடுத்துட்டு வா. என்னம்மா சில்லறையா இருக்கே, அதுவா? ஆமாம் மக்களே, அதை எடுத்துட்டு வா. அந்த வரேம்மா. மீனா, நாளைக்கு அடுப்பு மேடை துடைக்கணும், மறக்காம வந்துரு. சரிங்கக்கா, வந்துடுறேன். மா காசு கேட்டியே? ஆமாண்டி, 315 ரூபா எடுத்துட்டு வந்தியா? இல்லைம்மா, 320 ரூபாயா இருக்கு. சரி பரவாயில்ல, கொடு. இந்த மீனா, இதில் 320 ரூபா இருக்கான், நீ தான் எனக்கு 5 ரூபா தரணும். அடுத்த தடவை நான் அதை கழிச்சுக்கிறேன். சரிங்கம்மா. நாளைக்கு அடுப்பு துடைக்கணும், மறக்காம வந்துரு. சரிங்கம்மா. சரி, என்ன பொம்பளது 5க்கும் 10க்கும் எவ்வளோ கணக்கு பார்க்குது. ஒரு 5 ரூபாயை கூட கொடுத்தாதான் என்னவா, அடுத்த வாட்டி கழிச்சுக்கதாமா. சரியான கஞ்ச பிஸ்னாரி. சொல்கிற வேலையெல்லாம் பெருசாக இருக்கும், ஆனால் கையிலேருந்து காசு வராது. இவ்வளோ பெரிய பங்களா இருக்குன்னு தான் பேர். அடுத்தவங்களுக்கு உதவணும் கொடுக்கணுன்ற அறிவெல்லாம் கிடையாது. இந்த வீட்டில் எவ வந்து மருமகளாக வாக்கப்பட போகிறாலோ தெரியல. அப்படி மட்டும் நல்ல மருமகளாக வந்துட்டா அவ்வளோதான், இவள்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு செத்துருவா. என்ன நித்யா, சரியா தூங்கலையோ? ஆமாம்மா, இந்த பையன் ரொம்ப நையான்னு கத்திக்கிட்டே கிடந்தான். ஆமாடி, நானும் பார்த்தேன். மாத்திரை போட்டுக்கிட்டு படுக்கிறேன்னா, அதனால என்னால் எந்திரிக்கவே முடியல நித்யா. பரவாயில்லம்மா. சரி, புள்ளக்குட்டிங்க எந்திரிச்சதுக்கப்புறம் பால் ஆற்றி தரேன், குடிக்கட்டும். சரிம்மா. மத்தியானம் என்னம்மா சமைக்க போகிறேன்? அதான் எனக்கு ஒன்றும் புரியலடி. பேசாமல் ஹோட்டலில் வாங்கிடலாமா? ஹோட்டல்லையா? நானே காசு கொடுக்குறேன். சுதனுக்கெல்லாம் சிக்கன் லாலிபப்பு, சிக்கன் 65னா ரொம்ப பிடிக்கும். கடை டேஸ்ட்னா ரொம்ப பிடிக்கும். கடையிலே வாங்கி கொடுத்துருவோமா? நம்ம பாட்டுக்கு படுத்துட்டு பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம். அதான் வீட்டில் ஒரு வேலையும் இல்லைல்ல. நீ சொல்கிறதும் சரிதான், ஆனால் எனக்கு ஒரு வேலை இருக்குடி. என்னம்மா? நைட்டு ஒரு ஜாதகம் எடுத்தில்ல, அந்த ஜாதகத்தோட வச்சு தம்பி ஜாதகத்தை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரணும். சரிம்மா, நீ போ. பிள்ளைங்கள வச்சுட்டு என்னால் சமைக்க முடியாதுல்ல, நான் ஆர்டர் போட்டுறேன். சரிம்மா. அம்மா, முடியலையே, நெஞ்செல்லாம் கரைக்குது. அம்மா. என்னத்தா? என்னம்மா, நைட்டு மாத்திரை போட்டியா இல்லையா? போட்டேம்மா. அப்புறமும் ஏன் இருமிக்கிட்டே இருக்க? அது அப்பையிலேருந்து இருக்கிறதானேம்மா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ கிளம்பு. அந்த ஆள் தான் இல்லையே, ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டு சைடே வரமாட்டான். அதனால எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நீ கிளம்புமா. நான் பார்த்துக்கிறேன் என்னைய. இல்லைம்மா, ரொம்ப முடியலன்னா சொல்லு, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறேன். அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன் பாரு. நல்லா இருக்கேன்னு உன் வாய் மட்டும்தான் சொல்லுது. நீ எப்படி இருக்கேன்னு உனக்கு கண்ணை பார்த்தா எனக்கு தெரியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜீவா, நீ நல்லபடியாக போயிட்டு வா. இந்த ஆள் கூட இல்லைனாலே நான் நல்லா இருப்பேன். நான் சொல்கிறத கேளு ஜீவா. அடிக்கடி லீவ் போட்டினா அந்த மேனேஜர் வேற சம்பள பணத்தில் பிடிக்கிறான்ல, நீ லீவ் போடாமல் போனீன்னா நிறைய சம்பளம் வரும். அம்மா சொல்கிறத கேளுமா. சரிம்மா, நான் கிளம்புறேன். இப்போதான் என் பொண்ணு, நான் மளிகை கடையில் ஜாமான் வாங்காதனால வெறும் ரசமும் உருளைக்கிழங்கும் மட்டும்தாம்மா வறுத்து வச்சுருக்கேன். அது போதுமா. நெஞ்செரிச்சலுக்கு, சளிக்கு எல்லாத்துக்கும் ரசம் நல்லா இருக்கும்ல, நான் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பாடு எடுத்துக்கிட்டியா? நான் எடுத்துக்கிட்டேம்மா. சரிம்மா, நீ நல்லபடியாக போயிட்டு வா. எனக்கு ஏதாவது ஒன்றுனா ராணியை கட்ட சொல்லி நான் போன் அடிக்க சொல்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வா. நெஞ்செல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கே. ஐயோ முடியல. என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். அண்ணே, 1/2 கிலோ ஜீனி வேணும்ண்ணே. சரிப்பா. முருகேசு, சொல்லுங்கண்ணே. 1/2 கிலோ ஜீனி கொண்டு வா. தம்பி, நயமா இல்லை விலை கம்மியிலே கொடுங்கண்ணே. முருகேசு, இந்த 50 ரூபா ஜீனி கட்டியிருக்கோம்ல, அது 1/2 கிலோ பாக்கெட் எடுத்துட்டு வா. சரிங்கண்ணே. எவ்வளோண்ணே? 55 ரூபாப்பா. சரிங்கண்ணே, இந்தாங்கண்ணே காசு. சரிப்பா. யாரு? ஏதோ புது நம்பரா இருக்கு. ஹலோ, யாருங்க? ஹலோ. சொல்லுங்கம்மா. குணசேகர் நீங்க தானே? ஆமாம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை, நேற்று தான் சங்கத்துலேருந்து உங்கள் பொண்ணு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தோம். ஓ அப்படிங்களா, சொல்லுங்கம்மா.
நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். என் பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் ஜாதக பொருத்தம் 9 பொருத்தம் இருக்கு. அதான் மேற்கொண்டு ஏதாவது பேசலாமான்னு ஃபோன் அடிச்சேங்க. அப்படிங்களா? தம்பியோட ஜாதகத்தை அனுப்பி வைங்க. எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க, தம்பியை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன். நம்ம மார்க்கெட்டுக்கு உள்ளார சந்து வழியாக வந்தோம்னா 2வது லெஃப்ட் திரும்பி முதல் லெஃப்ட்டில் நான் இருப்பேன். கடை பேர் ஆர்ஆர் ட்ரேடர்ஸ். சரிங்க, நான் தம்பியை விட்டு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன். சீக்கிரமாக பார்த்து என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுங்க. சரிங்கம்மா. தம்பி என்ன படிச்சிருக்காப்ல? என் மகன் பிஇ எம்பிஏ படிச்சிருக்கான். வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். இப்போ அவங்க அப்பா தொழிலை பார்த்துட்டு இருக்கான். பைப்பு பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓ அப்படிங்களா? சரிங்க, நான் என்ன ஏதுன்னு பார்த்து சொல்கிறேன். நாங்கள் பார்த்துட்டோம். 10 பொருத்தத்தில் 9 பொருத்தம் பொருந்தி இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாவ. ஒன்றும் அவசரப்படுத்தல. நீங்களும் ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு முடிவு பண்ணி சொன்னால் பரவாயில்ல. சரிங்கம்மா, நீங்கள் ஜாதகத்தை மட்டும் அனுப்பி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்க, அப்போ ஃபோனை வச்சிடறேன். சரிங்கம்மா. அண்ணே, இன்னொரு விஷயம். சொல்லுங்கம்மா. எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கே அடிங்க. சரிங்கம்மா, கண்டிப்பாக அடிக்கிறேன். அண்ணே, என்னண்ணே நல்லா இருக்கீங்களா? அடடே வாப்பா, பார்த்து ரொம்ப நாளாச்சு. நானே உன்னை வர சொல்லணும்னு நினைச்சேன். ஏனே, என்ன விஷயம்? எங்க வீட்டு பாப்பா கல்யாண வயசு வந்துருச்சு. அதான் கல்யாண விஷயமா உங்ககிட்ட எதுவும் மாப்பிள்ளை இருக்கான்னு கேட்கலான்னு ஃபோன் அடிக்கலான்னு இருந்தேன். அந்த விஷயமா தானே நானும் பேச வந்திருக்கேன். அப்படியாப்பா? இப்ப கூட ஒரு அம்மா பேசினாங்க. ஏதோ பேரு திலகவதியா. மாப்பிள்ளை பைப்பு கடை வச்சிருக்காராம். டெல்லி வரைக்கும் போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்ப பைப்பு கடையில தான் இருக்காரு அப்படி இப்படின்னு அந்த அம்மா சொன்னாவ. அதான் உங்ககிட்டே விசாரிக்கலான்ட்டு. அந்த பைப்பு கடை பிசினஸ் ஆனே, ஏப்பா உனக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. நல்ல குடும்பம். என்னை பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை. அந்த அம்மா எப்படி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியலனே. ஆனா வீடு வசதி வாய்ப்புலாம் நல்லா நிறையவே இருக்கு. ஒரு பையன்தான், ஒரே ஒரு அக்கா இருக்கு. அதுவும் சென்னையில கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்பப்போ வந்துட்டு போகும் போல. உங்க பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்க, ராணி மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க. அப்படிங்கிற அந்த கடவுளே வந்து சொன்ன மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு காலையில தான் போய் ஜாதகத்தெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க கடைக்கு வந்தா கடன் ஞாபகம் தான். இங்க வந்தோடனே 2 பையன் லீவு வேற சொல்லிட்டான். அந்த மூடலே இருந்தேன்னா இதை மறந்துட்டேன். இந்த அம்மாவும் போய் ஜாதகம் பார்த்துருப்பாங்க போல. ஓ, அதுக்குள்ளார நம்ம பாப்பா ஜாதகத்தை எடுத்து பார்த்துட்டாங்களோ? ஆமா தம்பி, என்ன நீ சொன்னாவ? ஜாதகம் நல்லா பொருந்தி வந்திருக்கான். 10க்கு 9 பொருத்தம் பொருந்திருக்கான். மாப்பிள்ளை ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னன்னு நல்ல விஷயம் உங்களை தேடி வருது. என்ன ஏதுன்னு பாத்திர வேண்டியதானே? பாத்துடலாம் தம்பி. ஜாதகத்தை நான் வேணா வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டுமா? இல்ல வேணாம் தம்பி, மாப்பிள்ளையவே கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்களாம். நல்லதுண்ணே. மாப்பிள்ளைய நீங்க நேரில் பார்த்தது மாதிரி ஆயிடுச்சுல்ல? ஆமா தம்பி, வீட்டில் அம்மாவை தான் போய் பார்த்துட்டு வர சொல்லணும். சரிங்கண்ணே, நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா என்ன ஏதுன்னு பார்த்து செய்யுங்கண்ணே. சரிப்பா, கண்டிப்பா செஞ்சிடலாம். சரி, அப்ப வரேனே. அப்படி இந்த மாப்பிள்ளை முடியலன்னா சொல்லுங்க, வேற எதுவும் நல்ல மாப்பிள்ளைலாம் இருக்கு, பார்த்து சொல்றேன். இல்ல தம்பி, இதை பார்ப்போம். நல்லபடியா செட் ஆயிடுச்சுன்னா இதையே முடிச்சு விட்டுருவோம். சரிங்கண்ணே. அப்புறம் இன்னொரு விஷயம்னே. சொல்லுப்பா. என்கிட்ட மட்டும் கேட்டுட்டு ஜாதகத்தை ஓகே சொல்லாதீங்க. இன்னும் 4-5 பேருக்கிட்ட கேட்டுட்டு அவங்க குடும்பம் எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு வச்சுக்கோங்க. சரிப்பா, நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். சரி, நீ அப்ப கிளம்புறேன். சரி தம்பி, போயிட்டு வா. ஏதோ நல்ல விஷயம் கூடி வருது. இவன் டைம் கேட்டுட்டோம். இன்னும் 2 பேத்துக்கிட்ட மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சா போதும். மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையே இருந்தா போதும். என் பொண்ணு சந்தோஷமா பார்த்துப்பாரு. எப்போ பாரு எதையாவது ஒரு செக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த ஆளுக்கு வேலை. அங்கேருந்து இங்கே மாற்றுறது, இங்கேருந்து அங்கே மாற்றுறது. ஏன் ஒரே இடத்துல போட்டால் ஆகாதம்மா? இதில் இவர் புதுசாக கொண்டு வராராமா. எல்லாம் என் தலை எழுத்து. முதலாளியாக இருக்கிறவங்க வந்து என்ன ஏதுன்னு பார்த்தா தானே. அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. என்னத்த சொல்ல, வர வர இந்த கடையே சரியில்லை. பேசாமல் வேற கடைக்கு வேலைக்கு போயிடலாமா? மேனேஜர்கிட்ட பேசி பார்க்கறது தான் நல்லது. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார், என்ன பார்க்குறீங்க? இல்ல, அது வந்து இங்கே கிட்ஸ் செக்ஷன். உங்கள் பையனுக்கு எதுவும் ட்ரெஸ் எடுக்கணும்னா இங்கே எடுத்துக்கலாம். நல்ல வெரைட்டியாகவும் இருக்கும், சீப்பாகவும் இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது சார். நீங்கள் எடுத்துக்கோங்க சார். இல்ல வேணாம் மேடம். அப்புறம் எதுக்கு சார் வந்திருக்கீங்க? நான் வரது இருக்கட்டும் மேடம். இங்க ஏதோ கடை விட்டு போறதா பேசிட்டு இருந்தீங்களே, என்ன விஷயம்? அதுவா சார்? இல்லை சார், எதுவும் இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், சொல்லுங்க. இல்லை சார், இந்த மாதிரி கடையை பற்றி இன்னொருத்தவங்கள்ட்ட சொன்னால் தப்பு தானே, அதான். ஓ, அப்படி சொல்றீங்களா? அப்படி பார்த்தா நானும் இந்த கடையில வேலை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? நான் இன்னும் வேலைக்கு சேரல. வேலைக்கு ஜாயின் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். இங்க யாரை பார்த்தா வேலைக்கு சேர்ப்பாங்க? சார், இங்க வேலைக்கு சேர்க்கறதுக்கு அவங்க சொல்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே வேற. என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கா? ஆமா சார். என்ன மேடம் இருக்கு, சொல்லுங்க. நானும் வேலைக்கு சேரணும்ல. அதாவது இங்க ஒரு ஆள் இருக்கான், கருணாகரன். கருணாகரன்? ஆமா சார். அந்த ஆளை போய் தான் நீங்க பார்க்கணும். அந்த ஆள் ஓகே பண்ணிட்டானா நீங்க இங்க வேலை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வேலை பார்க்க முடியாது. ஓகே மேடம். அந்த கருணாகரன் தான் ஓனரோ? சேச்சே, ஓனர் வந்து அவர் கிடையாது. ஓனருக்கு 4-5 பிரான்ச் இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவராஜன்றவர் தான் ஓனரு. அப்புறம் ஏன் கருணாகரன் அவரை சொல்றீங்க? சார், கருணாகரனுக்கு ஆளை பிடிச்சிருந்தா மட்டும்தான் வேலைக்கு வைப்பான். அப்படி இல்லைன்னா வேலையை விட்டு தூக்கிடுவான். ஓ,
அவருக்கு அவ்வளோ பவர் இருக்கோ? பவர் இல்லை சார், அவனா எடுத்துக்கிட்டான். ஏன்னா ஓனர் சாரால் வந்து பார்க்க முடியல இல்லையா, அதனால நம்மளை கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப தெனாவட்டா பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் இங்கே வந்து சேர போறீங்கிறீங்க, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு என்னையை மட்டும் போட்டு கொடுத்துறாதீங்க. சே, நான் அந்த மாதிரிலாம் கேரக்டர் கிடையாதுக்கா. அக்கா உங்கள் பேர்? சீதா. சூப்பர் நேம்க்கா. கண் கூப்பிட்றேன், கண்டிப்பாக உங்களை எதையும் நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ரொம்ப நல்லது தம்பி, உனக்கு வேலை கிடைச்சா அது சந்தோஷம்தான். இந்த மாதம் வரைக்கும் தான் தம்பி நானும் வேலைக்கு வருவேன். ஏன்க்கா என்னாச்சு? ஆமாம், இவங்க கொடுக்குற டார்ச்சரில் என் பிள்ளைய கூட விட்டுட்டு வந்து வேலை பார்க்குறேன் தம்பி. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லை. சும்மா ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்தாலே ஒரு அரை நாள் பிடிச்சிடுறாரு. அப்புறம் 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் பிடிக்க தானேக்கா செய்வாங்க தம்பி. ஆனால் இவர் பிடிக்கிற காசு இருக்கே, ஏதோ 100 ரூபா 200 ரூபா பிடிச்சா பரவாயில்ல, 1000 ரூபா 2000 ரூபா பிடிக்கிறாருப்பா. என்னக்கா சொல்கிறீங்க? நானே இந்த கருணாகரன் வரத்துக்கு முன்னாடி வேலைக்கு இருந்தேன். அப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எனக்கு எந்த பிரான்ச்சில் கருணாகரன் வந்தானோ அப்பையிலேருந்து கொஞ்ச நாளாக இப்படி தான்ப்பா நடக்குது. நிறைய ஸ்டாஃப் இருந்தாங்க, இவன் பண்ணுற அட்டூழியத்தினாலே நிறைய பேர் ஓடிட்டாங்க. நீ வந்து சேர்றேங்கிற, நீ ஒன்று 2 மாசமோ 3 மாசமோ இருந்துட்டு நீயும் கிளம்பிடுவ. நீ வேணா பாருவேன். பழைய ஸ்டாஃப் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? பழைய ஸ்டாஃப் என்னோட சேர்த்தா ஒரு 6 பேர் தான் இருப்போம். அப்படியா? இல்லை, இந்த பிரச்சனை எல்லாம் போய் எம்டி சார்ட்ட சொல்லலாம்ல? எங்க தம்பி, அவரை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அப்படியே ஏதாவது சொல்லிட்டோன்னு வைங்க, கருணாகரனுக்கு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், நம்மள போட்டு புளிங்க புளிச்சிருவாரு. ஓ, அந்த அளவுக்கு மோசமான ஆளா? ஆமாம் தம்பி, நானாவது பரவாயில்ல தம்பி, என்னைய விடுங்க. என் கூட ஒரு பொண்ணு வேற ஒர்க் பண்ணுது. பாவம் அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டம், அதுக்காக தான் வேலைக்கே வருது. இந்த கருணாகரனுக்கு அந்த பிள்ளைய பார்த்தா என்ன நினைப்பான்னு தெரியல, ரொம்ப டார்ச்சர் பண்றான் தம்பி. அந்த பிள்ளைய 3 நாள் தான் லீவ் போட்டிருக்கு, 3000 ரூபாய் பிடிச்சிருக்கான். இதெல்லாம் எங்க கொண்டு போய் சொல்றது? பாவம் அந்த பொண்ணு எதுவும் பேச முடியாம அமைதியா போயிட்டு இருக்கு. எய்த்து நின்று கேட்க வேண்டியதானே? எய்த்து நின்று கேட்கலாம் தம்பி, அப்படியே வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இந்த கடையில நான் இன்னும் எத்தனையோ கடை இருக்கு. கடை இருக்கலாம் தம்பி, மற்ற கடையிலயும் இந்த ஆள் போய் பழக்கப்படுத்தி வச்சிருக்கானே, எல்லார் கடையிலயும் போய் சொல்லிடுவான், இந்த பிள்ளைய கடையில சேர்க்காதீங்கன்னு சொல்லிடுவான். அப்புறம் நாங்க என்ன தம்பி பண்றது? சரின்னு விதி ஏன்னு கிடக்கும். என்னக்கா, இந்த கடையில வந்து வேலை பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளோ தூரம் சொல்றீங்க? நான் நல்லதுதான் தம்பி சொல்றேன். வேணும்னா இன்னும் 4 பேர்கிட்ட வேணா விசாரிச்சு பாரு, அப்பதான் தெரியும் நாங்க எவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறோன்னு. அக்கா. ஓ, என்னோடு தான் கண்ணாமூச்சி, என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி, கட்டாயம் என் காதல் ஆட்சி, கை கொடுப்பா தென்றல் சாட்சி, சிந்தனையில் வந்து வந்து போனா, வசந்தனத்தில் செஞ்சு வச்ச தேனா, என்னோடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா, என்ன எங்கும் ஒட்டி வச்ச வண்ண வண்ண சித்திரமா, வேறொருத்தி வந்து தங்கைய மனசு. யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு வந்தோடனே ஏன் என் மனசு கடந்து துடிக்குது? ஏதோ ஒன்று ஃபீல் ஆகுது. அப்படி இவ யாரா இருக்க முடியும்? என்ன ஜீவா? ஜீவா, நல்லா இருக்கே பேரு. இல்லக்கா, டெய்லியும் செக்ஷன் மாத்திட்டே இருக்காருல்ல, இன்னைக்கு எந்த செக்ஷன்ல போட்டிருக்காருன்னு சொன்னாரா? அடி ஏண்டி நீ வேற? ஏங்கா, முந்தா நேற்று உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு, இனிமே அவ என்னை கேட்டுட்டு தான் எந்த செக்ஷனுங்கிறத தெரிஞ்சுக்கணும், நீ ஏன் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக நீங்க என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. அப்படி இல்லடி, அவர்கிட்ட போய் நீ கேட்கணுமா, அவர் வாயால உங்ககிட்ட சொல்லுவாராம். அதுக்கப்புறம் நீ போனா போதுமா, அப்புறம் எதுக்கு நாங்கள் மேனேஜர்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. சரிக்கா, நான் அப்போ போய் பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் யாருக்கா, கஸ்டமரா? இல்லை ஜீவா, பின்ன நம்ம கடையில் வேலை கேட்டு வந்திருக்கான் அந்த தம்பி. வேலை கேட்டா? ஆமாண்டி, இங்கே அப்படியே வேலை கிடச்சிருங்கிற. அக்கா, அப்படிலாம் பேசாதீங்க, உண்மையை தானேடி சொல்கிறேன். இங்கெல்லாம் எவனுக்கும் வேலை கிடைக்காது. அப்படியே வேலை கிடைச்சாலும் இந்த பையன் டார்ச்சர் பண்ணுறதுல 1 வாரத்துலேயே இல்லை 10 நாள்லேயே ஓடிடுவாங்க. அக்கா, என்னதான் இருந்தாலும் அவர் நம்ம கடையில் வேலை பார்க்க வந்திருக்காரு, அவர் முன்னாடியே நம்ம கடையை அசிங்கமாக பேசலாமா? ஆமாண்டி, நம்ம கடைன்ட்டு எவ்வளோ பார்த்தாலும் நன்றியே இருக்காது. இதில் நம்ம கடையாமல, நம்ம கடை யாரோ என்னமோ பேசிட்டு போகிறாங்கக்கா. நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம தானே நல்லபடியாக பார்த்துக்கணும். நம்ம ஒன்றும் இந்த ஆளை நம்பிலாம் வரல. என்னையும் உங்களையும் சூஸ் பண்ணது தேவராஜ் அங்கிள் தான். அவருக்காக நம்ம வேலை பார்த்து தானே ஆகணும். என்னைக்கு அது ஒரு நாள் இந்த சைடு வருவார்ல, அப்போ பார்த்துக்கலாம். நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு வந்து சேர்ந்தவங்கள்ட்டெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி உளறிக்கிட்டு இருக்காதீங்க. என்னக்கா, புரிஞ்சுதா? புரிஞ்சுதுடி.
காதல் வெறியில் நீ காற்றை கழிக்கிறாய், பிள்ளை மனம் பித்தானதோ, என்னாகுமோ ஏதாகுமோ. வாடை காற்றுக்கு வயசாச்சு, வாழும் பூமிக்கு வயசாச்சு, கோடியுடன் போனால் என்ன, காதலுக்கு எப்போது வயசாகாது. ஹலோ மிஸ்டர். ஹலோ, உங்களை தான் தம்பி. சொல்லுங்கக்கா. உங்களை தான் இவ ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க மேடம். நீங்கள் இவங்க சொல்கிறத எதையும் நம்பிக்கிட்டு பயப்படாதீங்க. கருணாகரன் சார்லாம் ரொம்ப நல்லவர் தான். என்ன, நம்ம எப்போவுமே வேலையில் இருக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாரு, கொஞ்சம் கூட ஃபோன் பார்த்துடக்கூடாதுன்னு நினைப்பாரு. அது நல்ல விஷயம் தானே. நீங்கள் இந்த கடையில் ஜாயின் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்க. என்ன இங்க கூட்டம் கூட்டிட்டு இருக்கீங்க? சார் ஒன்றும் இல்லை சார். கேமரா பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இங்க எதுக்கு குரூப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க? யார் இந்த ஆளு? கடை கஸ்டமரா? இல்லை சார். என்ன உன் சொந்தக்காரனா? இல்லை சார். இல்லைன்னு இவங்கிட்ட 1 மணி நேரமா கடலை போட்டுக்கிட்டு இருக்க, அறிவு இல்லை சார். என்ன மிஸ்டர், கடைக்கு துணிமணி பர்ச்சேஸ் பண்ண தானே வந்திருக்கீங்க, அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஸ்டாஃப்ஸ் எல்லாம் எப்படி டீல் பண்ணுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் சார். அதுக்காக போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க. கொஞ்சமாக தான் அவங்களுக்கு ஃப்ரீனஸ் கொடுங்க. அப்போ தான் அவங்களோட மூச்சு காற்றும் நல்லாயிருக்கும், நம்ம வண்டி நல்லபடியாக ஓடும். நான் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நீ எனக்கு லெசன் சொல்லி தரியா? முதல்ல நீ யார் மேன் என்னைய வந்து அதிகாரம் பண்ணுறதுக்கு? சார் இப்போ உனக்கு என்னம்மா? சார், இந்த தம்பி வேலை கேட்டு வந்திருக்கு. ஓஹோ, வேலையில் வந்து கேட்கும்போதே இவ்வளோ திமிரா இருக்கீங்க. இன்னும் வேலையில் ஜாயின் பண்ணா நீ எவ்வளோ திமிரா இருப்ப. அதனால எனக்கு வேலை இல்லையா சார்? வேலை தானே இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப சந்தோஷப்படாத. புதுசாக வந்து ஜாயின் பண்ணுறீல, முதல்ல நீ 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணணும் இதுக்கு. என்ன சார், 5000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஆமாம், உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கும் போது நீ என்னை நம்பி காசை ஒப்படைச்சாதானே நீ பொறுப்பா இருப்ப. இல்லைன்னா கீட்டிக்கு கிளம்பும்போது 4-5 சட்டையை சுட்டுட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து யார் திட்டு வாங்குறது? அதுக்காக தான் முன்னாடியே 5000 ரூபாய் நீ பே பண்ணணும். சார், எங்களுக்கெல்லாம் அந்த ரூல் இல்லையே. ஏமா, வேணும்னா இப்போ சொல்லு, உனக்கும் போட்டுருவோம். இல்லை நோ சார், நாங்களாம் ஓல்டு ஸ்டாஃப் சார். நீங்களே சொல்லிட்டீங்களா ஓல்டு ஸ்டாஃப்னு. நியூ ஸ்டாஃபுக்கு இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த தம்பிக்கு இந்த வேலை ஓகேனா இப்போவே ஜாயின் பண்ணிட்டோம், இல்லையா இடத்த காலி பண்ண சொல்லுங்க. என்னப்பா, எப்படி வசதி உனக்கு? சார், எனக்கு இங்கே வேலை கிடைச்சா மட்டும் போதும். நீ 5000 ரூபாய் கேட்டாலும் பரவாயில்ல, 6000 ரூபாய் கேட்டாலும் பரவாயில்ல, அதை என்னால் கட்ட முடியும். ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுங்க சார். இந்த மாதிரி கூடி கூடி பேசுறது இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. கேமராலேருந்து பார்ப்பேன், பார்க்கும்போது எல்லாரும் அவங்கவுங்க பிளேஸில் தான் நிற்கணும். அதை விட்டுட்டு கூடி கூடி பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் கொடுத்த 5000 ரூபாய் திரும்பி அட்வான்ஸாக எதுவுமே வராது. சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க. இல்லை சார், இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். நான் வரேன். தேங்க்யூ சார். அப்புறம் ஜீவா சார், இங்கே என்ன பொருள் காட்சியாக நடந்துட்டு இருக்கு? நோ சார். அப்புறம் இங்கே என்ன வேலை உனக்கு? ஓ, நைட்டி செக்ஷனில் போய் நில்லு. ஓகே சார். வந்துட்டா, மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்துட்டா. ஹலோ மேடம். சார், உங்களுக்கு வேற தனியாக சொல்லணுமா? உங்கள் வேலையை மட்டும் பாருங்க. ஓகே சார். அப்புறம் தம்பி, வேலை பார்க்க தானே வந்திருக்க, இல்லை வேற வேலையா எதுவும் வந்திருக்கியா? இல்லை சார். இங்கே எங்கன்னு சொல்லுங்க, நான் போய் பார்த்துக்கிறேன். ஜீவா நைட்டி செக்ஷனுக்கு போயிருக்கால? ஆமாம் சார், அதே செக்ஷனுக்கு நீயும் போ. எதுக்கு சார்? அவள் என்ன பண்ணுறா, ஒழுங்காக வேலை பார்க்குறாளா அப்படிங்கிறத கண்காணிக்கிறது தான் உன் வேலை. அப்படிங்களா சார்? சீக்கிரம் கிளம்பு. ஓகே சார்.